அன்பிற்கினியவர்களே, இன்றைய பள்ளி மாணவர்களினுடைய உண்மையான நிலையும் இன்னும் 20-25 ஆண்டுகள் கழித்து இந்த மாணவர்களுடைய விளைவும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறேன். நான் சொல்லுவதை உண்மையா என்று மட்டும் பாருங்கள். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில், அதாவது எனக்கு இப்போ 70ன்னு வச்சுங்க. அப்போ நாங்கள் படிக்கிற காலம் எப்படி இருந்திருக்கோம்? எங்களுக்கு எந்த விதமான இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் எந்த உலகமும் கிடையாது. ஆனால் நாங்கள் படித்தது என்னன்னா, நார்மலாக படித்தோம். ஒரு ஆசிரியர் வருவார், ஒரு பாடத்தை நடத்துவார், அதை எழுத சொல்லுவார், அப்புறம் என்னமோ எக்ஸாம் வைப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்செல்லாம் நடத்துறதுக்கு, நீங்கள் ரோபோட்லாம் வச்சு நடத்துறதுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் விட்டன. அதுக்குன்னு பெரிய அளவு ஃபீஸெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். தனித்தனியாக சொல்ல விரும்பல. ஆனால் ஒன்று உறுதி, நீங்கள் சொல்லுவது எல்லாமே அவர்களுக்கு ஒரு காமனாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை போன்று ஒரு குழந்தையை 100% உருவாக்குகிற எந்த சயின்ஸும் இல்லை. ஆனால் கொஞ்சோன்று இருக்குது, ஒரு 10%, 5% இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 இருக்கட்டும், கோயம்புத்தூர், எந்த பள்ளிக்கூடங்களையும் நானும் கிட்டத்தட்ட பெயர்கள் சொல்ல வேணாம், எல்லா பள்ளிக்கூடங்களையும் பார்த்திருக்கிறேன். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் நான் நடத்தி இருக்கக்கூடியலாம் எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, சான்றாவணங்கள்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி பிஎட் காலேஜஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், கல்லூரிகளுக்கெல்லாம் போயிருக்கேன். நீங்கள் எனக்கு பார்க்குறதுனா வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபோட்டோ கேலரி ஆஃப் அகஸ்திய பாரதின்னு போடுங்க. ஏன்னா ஃபோட்டோ கேலரி ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி போடுங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இது. எந்த பள்ளிக்கூடமும் ஒரு 3 அல்லது 4% தவிர அந்த குழந்தை எதற்காக பிறப்பிக்க வைக்கப்பட்டான், அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது எந்த பள்ளிக்கூடமும் கிடையாது. அடித்து சொல்லுவேன் நான். சரி, அதில் ஒரு பையன் 2 பையன் ஒரு வகுப்பில் முதல் மார்க் வாங்குகிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த பையனுடைய பொண்ணோ பையனையோ ஃபோட்டோ போட்டுறீங்க வெளியே. 575 மார்க் எடுத்தாச்சுன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் என்கிட்ட படித்த பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் ஃபோட்டோ இருக்குது. மீதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், நீங்கள் சுற்றி தகவல் சொல்கிறதும் அவன் சரியாக கவனிக்கலை, அல்லது அவனுக்கு சரியாக அப்சர்வேஷன் கிடையாது, அந்த குவாலிட்டி இல்லைன்றீங்க. அதுக்காக பள்ளிக்கூடம் என்பதே சுவாமிஜி சொன்னது மாதிரி, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தேர் பொட்டன்ஷியல் ஆர் பெர்ஃபெக்ஷன். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும், அவன் பிறப்பிலிருந்து கொண்டு வந்த ஒன்றை நீங்கள் மறுபடியும் விரிவாக்குவதற்குத்தான் பள்ளிக்கூடங்களை ஒழிய, சிலபஸ் நடத்தி அனுப்பி விட்டுருக்கீங்களே. 24 லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஒரு 1000 சீட்டுக்கு. எதுக்கு? யூபிஎஸ்சிக்கு. ஒரு 66 சீட்டுக்கு சர்வீஸ் கமிஷனில் ஒரு தடவை பார்த்தேன், 68,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த குழந்தைய 1-to-1 நீங்கள் நடத்தலை, அவங்கள உருவாக்கலை. உடனே சொல்லிடுவீங்க, சார் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? அதுக்கு நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த குழந்தையை தனித்தனியாக வளர்க்கணும் என்ற சிந்தனை எத்தனை ஆசிரியர்களுக்கும் எத்தனை பள்ளிக்கு வந்திருக்கு. கேட்டால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபோட்டோவை போட்டு 4 சீல்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை பணமும், இவர்களிடம் வசூல் பண்ணுற பணங்களில் நீங்கள் ஒரு 5% மேலே, எப்படின்னா காலையில் வீட்டில் பிள்ளையை இருக்கணும், உங்கள் ஸ்கூலில் இருக்கணும், அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இன்னும் சில பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கேன், பெண்கள் பள்ளிகளுக்கு. அங்கெல்லாம் அந்த டீச்சர்ஸ் எனக்கு சொன்னது, சார் வீட்டை இவங்களுக்குள்ள வச்சிட்ருக்க முடியுமா?
அவங்க சொன்ன டைலாக். வீட்டில் இவளுகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? காலையில் அனுப்பி வச்சு சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்ல, வீட்டிலே வச்சுருக்க முடியுமா? டிவி இதற்காக அனுப்பப்படுகிறார்களே ஒழிய, அதாவது நான் சில பள்ளிகளை பார்த்துட்டு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவன் போயிட்டு அங்கே என்ன ஆயிடுச்சு, போதை கலாச்சாரம் வந்துருச்சுன்றாங்க. என்ன பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியல. அரசாங்கம் வாரி வாரி வழங்குறாங்க சம்பளத்தை, அதெல்லாம் சந்தேகமும் கிடையாது. அந்த சம்பளத்தை வாங்கி ரொம்ப நல்லவங்க அவங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, நல்ல ஸ்கூலில், அது உங்களை ரொம்ப பாராட்டணும். அந்த சம்பளம் இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே தன் பிள்ளைய வந்து இப்போ தான் பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறதில்ல. 100க்கு 99 யாராச்சும் ஒருத்தர் வந்து படிக்க வச்சுருக்கலாம், அது சர்வே இல்லை. ஏன் உங்களுக்கே தெரியுது. நான் என்ன சொல்ல வரேன், இவன் உருவாக வேண்டிய விஷயத்தினுடைய 1% கூட நம்மள்கிட்ட இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் 10,000 கோடி மதிப்புள்ள குழந்தைகள், அவன் பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு ஒரு இலான் மஸ்காவோ அல்லது வந்து நம்ம சுந்தர் பிச்சையாகவோ உருவாக வேண்டியவங்க அவங்கவங்க துறையில். நான் சொல்கிறது சுந்தர் பிச்சை துறையை மட்டும் சொல்கிறேன். உலகத்தில் 54 டிபார்ட்மெண்ட், 64 டிபார்ட்மெண்ட், ஆயிரக்கணக்கான இருக்குது. இன்றைக்கி வந்துருச்சு இல்லைங்களா? டெக்ஸ்டைல்னால் எத்தனை, கேட்ரிங்னால் எத்தனை, இது ப்ளம்பிங்னால் எத்தனை, ஐடி எத்தனை வந்துருச்சு. அவன் படிக்கிறது, சர்டிஃபிகேட்டை வாங்குறது, ஒரு வேலைக்கு போகிறது. என்னையை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன், பள்ளிக்கூடங்களை ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி 2 கோடி குழந்தைகள் சார், பெரிய பெரிய கட்டடமெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க சார். நீங்கள் எங்களுக்கு தெரியும், ஏசி ரூம்லாம் போட்டிருக்கீங்க, ஏசி கார்லாம் அனுப்புகிறீங்க. யூ ஆர் நாட் கிரியேட்டிங். நான் என் குழந்தையை 5 வருடத்தில் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கேயாச்சும் ரேரஸ்ட்டாக இருக்கும். அது கூட அவனுடைய அப்பா அம்மா கொஞ்சோன்னு வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், 100 பிள்ளைங்களை சேர்க்குறீங்கன்னா 65 பிள்ளைங்களை நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்க வைக்கணுன்றேன். அது எப்படி சார் முடியும்? அதெல்லாம் நடக்கிற விஷயமானா அப்போ தான் கேட்பீங்க, நாங்கள் சார் ஒரு பையன் ஒரு மாதிரி இருக்கேன். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அங்கே தான் நீங்கள் ஒரு குழந்தையினுடைய மரபணு திறனுக்கு தக்கபடி, அவனுடைய சூழலுக்கு தக்கபடி, அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நடத்துறது கிடையாது. அவன் வர்றான், படிக்கிறான், மார்க் வாங்கிடுறான். சரி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவனுக்கு நீங்கள் வந்து எங்கள் கிரெடிட் வச்சு ஃபோட்டோ போடுறீங்களே, அப்புறம் மீதியானலாம் உங்கள் வகுப்பில் வந்து 600 பேர் 800 பேர் ஒரு வருஷத்துக்கு 12th வந்து ஒரு ஸ்கூலில் நான் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 800 பிள்ளைங்க எழுதுகிறாங்க, 450 பிள்ளைங்க எழுதுகிறாங்க. அதில் மார்க் வாங்குறாங்க, அதில் ஒரு பொண்ணு வாங்குது, அதை மட்டும் ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க. சார் இதெல்லாம் புரட்சியெல்லாம் இல்லை சார். பள்ளிக்கூடம் என்ற போர்வையில் 99% நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து இந்த பூமிக்கு இந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை சார். அதில் பெரிய அவரை செக்ரட்டரியை பார்க்கணும், கரஸ்பாண்டண்ட்டை பார்க்கணும், அவரை பார்க்கணும், கரஸ்பாண்டண்ட்டை போட்டால் அந்த டீச்சரை பாருங்கள். ஒருத்தருக்குமே தெரியலை சார். நான் குற்றஞ்சாட்டில் ஒருத்தருக்குமே தெரியலை சார். 5 நிமிஷம் வச்சு இதை கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்க. நான் ஆதங்கத்தெல்லாம் பேசலை, அசிங்கமாக போயிடுச்சு. அப்துல் கலாம் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த சயின்டிஸ்ட்டு அப்பாவுக்கு வந்தார்னா இல்லைன்றீங்க. ஆமாம் சார், அது யூனிக் சார். சரிப்பா, அந்த யூனிக்கை எப்படி வளர்க்குறது? ஒரு சிலபஸை, தமிழ் பாடத்தை, இங்கிலீஷ் பாடத்தை நடத்துறதுக்கு தான் சும்மா நீ வந்து யூடியூப்பில் தான் பூரா வந்துருச்சே சார். சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லாத்துக்கும் யூடியூப் போட்டாச்சு. பள்ளிக்கூடம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். பள்ளிக்கூடத்தை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நல்லா ஒரே ஒரு விஷயம், யூனிஃபார்ம் ரெகுலராக போட வைக்கிறது, பின்னால் கையை கட்டி நடக்க விடுறது, அப்புறம் குழந்தைகளை வந்து எஸ் மேம், எஸ் மேம், எஸ் டீச்சர், எஸ் சார், அது இங்கிலீஷில் பேச வச்சுட்டா இந்தியாவே பிடிச்சி போடுறது மாதிரி. அதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷுக்கு இந்த டிஎன்ஏக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மொழியை நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் பண்ணி போடுறான், இங்கிலாண்டில் இருக்கவன் ஒரு ரிக்ஷாக்காரன் பண்ணிடுவான். அதெல்லாம் விஷயமே இல்லை. அதைத்தான் பெரிய இங்கிலீஷில் நல்லா பேசி என்ன செய்ய போகிறீங்க? ஒரு குழந்தைய வளர்க்கலைங்க, அவங்களுடைய மரபணு திறன்படி வளர்க்குற ஒரு பள்ளிக்கூடம் கூட நான் பார்க்கல. கேட்டால் இதுதான்
பள்ளிக்கூடமா? அதுக்கு ஒரு 2 பேர் தலையெழுத்தை வச்சு பேசி, அதுக்கு நம்ம ஊரில் ஒரு டிவி சேனலில் போய் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நடப்பது என்ன அப்படின்னா அவங்க உடனே நாங்கள் அதை வைத்திருக்கிறோம், இதை வைத்திருக்கிறோம். கிடையவே கிடையாது. ஒரு குழந்தையும் 100% யாரும் என்கேஜ் பண்ணி பள்ளிக்கூடத்திலேருந்து அனுப்புறது கிடையாது. கொஞ்சம் ஃபின்லேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சொல்கிறேன். ஒரு குழந்தைய 1000 குழந்தை இருக்கட்டும் சார், 1000 குழந்தைக்கு 100 டீச்சர் இருக்கட்டும், அல்லது 50 டீச்சர் இருக்கட்டும். 50 டீச்சர் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணிட்டா வந்துட்டு நடத்துகிறாங்க? அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது நடத்துகிறாங்க, சொல்கிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறாங்க. சயின்ஸ் பாடம், மேத்ஸ் பாடம் கேட்டால் எங்களுக்கு சிலபஸ் நடத்துறதுன்றது நத்திங். 12th வரைக்கும் நீங்கள் அந்த சிலபஸ் நடத்துறதுலே இருக்கிறதுல அவனை 100% வாங்க வச்சிங்களா? அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் சார் அது எஜுகேஷன் சிஸ்டம் சார், அது கவர்மெண்ட் சிஸ்டம் சார். கவர்மெண்ட்டே மாற்றிட்டான்னு வச்சுங்க. நான் அதுக்கு தான் வேலை பார்த்து கவர்மெண்ட்டே ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்துட்டான்னா இந்த மாதிரி நடத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் நடத்தி விடுவீங்களாங்க. ஏன்னா உங்களுக்கு பயிற்சியெல்லாம் இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவப்படாதீங்க என் மேலே. யாரோ ஒரு சில ஆசிரியர் எத்தனை பேர் வீட்டுக்கு போய் நாளைக்கு நடத்த வேண்டியதை சில கல்லூரிகளில் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் காலேஜில். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி புதுசு இருக்கணும். அப்டேட் பண்ணி என்ன வர்றீங்க? நான் கேட்டுட்டேன் பல பேரை, இந்த மாதிரி யூடியூப் பார்த்தீங்களா சிபிஎஸ்சியில்? அப்படிங்களா சார். கல்வி டிவி அஃபீஷியல்னு அரசாங்கம் போட்டிருக்கு, அதையாச்சும் பார்த்தீங்களா? அப்படியா சார். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு வேறு தொழில் பண்ணலாம்ல. ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கோவப்படாமல் கேளுங்க. பெரிய உங்களை சேஃப்டி பண்ண மாதிரி இப்போ எங்களுக்கு என்ன பெரிய சேஃப்டி இருக்குது இந்த நாட்டில். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமே, சுவாமி விவேகானந்தர் கேட்டார், 100 பேர் வரவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா அவனுக்கு கல்வி ஒருமைப்பாட்டு கல்வி கிடைக்கல, ஒருமைப்படக்கூடிய கல்வி கிடைக்கல. ஒருமைப்படுவது அவனுடைய மரபணு ரீதியாக, அவன் உடல் ரீதியாக, அவன் அறிவு ரீதியாக, அவன் சூழல் ரீதியாக ஒருமைப்படணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 10 பேர் வர்றான் வகுப்பில், அவனுக்கு ஒருத்தனுக்கு படிக்கிறதுக்கு டிஸ்லோகேட் ஆகுது. அவனை எப்படி கவுன்சிலிங் பண்ணி மறுபடியும் கொண்டாந்து ஒருமைப்பட வைக்கணும்? சில பேர் படிக்கவே மாட்டேன்றான். உடனே நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் படிக்க மாட்டான்னு இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு அவனுக்குரிய மெத்தட்ஸ் பண்ணித்தான் செய்யணும். அப்புறம் அதுக்கு பள்ளிக்கூடம் சும்மா அவங்க பாடத்தை நடத்திட்டு போகிறதுக்கா? நான் ஆசிரியர்களை மட்டும் குறை சொன்னேன். ஆசிரியர்கள் தாங்க உலகத்திலே பெருசு, ரைட்டுங்க. இந்த நாடு கெட்டு குட்டியச்சவராக இருக்கிறதுக்கும் காரணம் இந்த விஷயங்களை முழுசாக குழந்தைகளிடம் சேரலை. இதை சொன்னால் கோவப்படுறதுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெஃபர்மேஷனும் ஒன்றும் கிடையாது. ப்ரூஃப் வேணும்ல. வெளிநாட்டில் அதே குழந்தைகள் இருக்குன்னா, வெளிநாட்டை சொல்கிறோம்னு நினச்சிடக்கூடாது. வெளிநாட்டில் அதே குழந்தைகள் ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த அளவுக்கு சொல்லித்தரலைனாலும் இன்றைக்கி ஃபின்லேண்ட் எஜுகேஷன் தான் நம்பர் 1ன்றோம். என்ன நம்பர் 1? அந்த இண்டிவிஜுவலி, ஜெனட்டிக்கலி, செல்ஃபாலஜிக்கலி, சயின்டிஃபிக்கலி எவ்ரி செகண்ட்ஸ் டு பி மானிட்டர்டு. ஒவ்வொரு நிமிடமும் குழந்தைய 12 வயது வரைக்கும் மானிட்டர் பண்ணதாக என்ன சார் இருக்குது? 8:30 9 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு கொண்டாடுறீங்க, அவனை உட்கார வைக்கிறீங்க, 4 பாடத்தை நினைக்கிறீங்க, ரைம்ஸுன்றீங்க, அதுன்றீங்க, சயின்ஸ் பாடம்ன்றீங்க, மேத்ஸ் பாடம்ன்றீங்க. 4:30 பெற்றோர் வந்தால் ஓட்டி விட்டுறீங்க, போயிடுறாங்க. அவனுடைய ஒவ்வொருத்தனும் உங்களுக்கு தெரியுமா அது இந்த ரகசியம்? அவனுடைய மரபணு திறனில், அவனுடைய அறிவில், அவன் ஆற்றலில் நேற்றுலேருந்து இன்றைக்கி புதிதாக அவன் பிறந்து போகிறானான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? கொஸ்டின் கேட்பீங்க, அதில் 2 பேர் பதில் சொல்லுவான். அவ்வளவு மோசமான கல்வி தரத்தில் நாம் பள்ளிக்கூடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த பள்ளிக்கூடம்? நம்பர் 1 பள்ளிக்கூடம். அப்படி இறங்குறது, ஏறுறது, ட்ரெஸ் பண்ணுறது, மேலே பயங்கரமான யூனிஃபார்மு, அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் பக்கா. கொஞ்சம் கோபம் வரும் உங்களுக்கு கேட்ட உடனே, என்னடா ஒருத்தன் பேசிக்கிறீங்க. இந்த நாடு ஜனநாயக நாடு. நான் இந்த குழந்தைகளெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய முடியாமல் துடிச்சு நான் சில வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்க்குறதுனா கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு போங்க. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் தனி மனிதன் இந்த துடிச்சு ஒரு கான்செப்டை கொடுத்தா
இப்போ வச்சுருக்க பள்ளிக்கூடம் பூரா சார் அது அது ஃபஸ்ட்டாக முடிஞ்சிருக்கணும் சார், செகண்ட் டே முடிஞ்சிருக்கும். ஆர்டினரி பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் படிக்கிறாங்க ஒரு 1000 பேர். அது சார் நான் அதை பண்ணணும் சார். அதாவது சார் அதுக்கு ஒரு டைம், என்னங்க டைம் ஓடுறீங்க? உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க போனேன். அவங்க சொல்கிற கதை ஃப்ரீயாக. இந்த கொடுமையெல்லாம் கோபத்தில் இல்லைங்க, கஷ்டமாக இருக்கிற விஷயம் அது. அதை நான் என்னென்னா பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னி நான் செல்ஃபாலஜி டிவி எஜுகேஷனல் இதில் போட போகிறேன். வாங்க ஆர்கியூ பண்ணுவோம், உட்காந்து ஆர்கியூ பண்ணுவோம். கல்லூரி பேராசிரியர்களும் வாங்க, பிரின்ஸிபல்லாம் வாங்க. உங்கள் கல்லூரியினுடைய எனக்கு இந்த ரெக்கார்டு சக்ஸஸ் ரேட்டை காமிங்க. இந்த புள்ள வேலைக்கு போயிருச்சு, அதெல்லாம் விஷயமே இல்லை. வேலைக்கு தான் எல்லோரும் போயிடுவாங்களே, அவனுக்கு தகுதிக்கு மார்க்கு தக்கபடி, இன்டர்வியூக்கு தக்கபடி. இதை தவிர இந்த பூமி கெட்டு குட்டிய சவராயிட்டுன்னு சொல்கிறீங்க. வேலைக்கு போகிறான் லஞ்சா, அவன் ஏன்னா யார் போனவன்லாம் யார்? இப்போ பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய ஜுடிஷியல் எல்லாமே காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அவரை விடுங்க, கீழே இருக்க தலையாரி காசு கேட்குறான், அவன் தான் கடைசி. இப்படி எப்படி வந்துச்சு? அப்புறம் அவர் வாங்கி நடுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவர் என்னென்ன பண்ணலாம், அவர் ஒரு மேட்ரு. இதெல்லாம் எப்படிங்க? இவன் அடிப்படையிலே இந்த சமூகத்தில் தன் நிறைவுக்குரிய படிப்பை எடுத்து தன் நிறைவுக்குரிய வாழ்க்கையை வைக்கல. இப்போ சுந்தர் பிச்சை இந்த ஊர்லேருந்து போகிறாரு, தன் நிறைவாக அப்போ அவருடைய அறிவைத்தானே வச்சு போனார். அதை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் செய்ய மாட்டுறாங்கன்னு தெரியும். கேட்டால் கதை சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. நமக்கு என்ன செய்ய முடியும் நம்ம கதை? சரி, சிஎம்ஏ ஆர்டர் போட்டால் செய்வாங்களாங்க? சிஎம் ஒரு ஆர்டர் போடுறாரு, சொல்ல ஆசிரியர்கள் சார் நிறைய எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார் மெயிலில், அதை செய்கிறதா இதை செய்கிறது. என்னங்க செய்கிறீங்க? டைம் இருக்குதுங்க. உங்கள் பையனுக்கு ஒன்றுன்னா துடிப்பீங்கல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். எல்லா பையனுக்கும் நான் துடிக்கிறேன், எல்லா குழந்தைகளுக்காக நான் துடிக்கிறதுக்கு எனக்கு வருது. இதை வச்சு உடனே நான் புரட்சி பாரதம்னு வச்சிடாதீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் புரியுன்னு நிறைய இன்டர்னலாக பேச போகிறேன். செல்ஃபாலஜி எஜுகேஷனல், நம்மளுடைய நாடு எதை நோக்கி கல்வித்துறையில் போய்கிட்டு இருக்கு சார். இந்த உலகத்திலே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாருன்னா அவருக்கு 10 மணி நேரம் கல்விக்கு என்ன செய்யணும்னு எந்த சீஃப் மினிஸ்டர் சார் பண்ணுறாங்க? பண்ணணும் சார். அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இலவசம் கொடுத்தெல்லாம் கடலை முட்டாய் வியாபாரமாக போயிடும். சும்மா அப்படியே சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய என்ன தெரியுமா, இந்த பூமியில் இருக்க குழந்தைகள்லாம், இப்போ பிறந்திருக்க குழந்தைகளெல்லாம் சார் 100% பெற்றோருக்கே தெரியலைங்க சார். சார் நல்லா பேசுவான் சார் என் பையன், சார் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான் சார். அப்புறம் டக்குன்னு போகுது. என்னங்க ஏன் பண்ண போகிறீங்க? அதை வச்சு அவனை சேனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? அவனை சேனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவனை புதிதாக எப்போ பிறக்க வச்சிங்க, அவனை புதிதாக எப்போ எழ வச்சிங்க, அவனை புதிதாக எப்போ பறக்க வைக்கிறீங்க, நேற்றிலிருந்து அவனுடைய மூளைக்குள்ள இருக்க திறனை வச்செல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது நல்ல பள்ளிக்கூடத்தில் விட்டாச்சு சார். இவங்களுக்கு எப்படி? நான் பள்ளிக்கூடத்தில் விட்டாச்சு, பணத்தை கட்டியாச்சு, சேஃப்டி. கேம்பிரிட்ஜில் படிக்கிறேன், அது தமிழ் படிக்க தெரியல ஒரு பையனுக்கு இன்னும். அதில் பெர்சன்டேஜ்லாம் வந்துருச்சு. தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கேட்டால் சார் 10th வந்துருச்சா, இன்னும் ஆனா ஒன்றாவே எழுத தெரியாத மாதிரி போய் ஸ்கூல். என்னங்கப்பா பண்ணுறீங்க நீங்கள்? கொடுமையாக இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையையும் ஒரு டீச்சர் கவனிக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அது கவனிக்க முடியாது சார். அதுக்கு நீங்கள் அடுத்த லெசன் போகணும் இல்லையா? சரிங்க, ஐஏஎஸ் எழுத போகிறான், பூரா போயிடும். என்னங்க நடக்க போகுது உங்களுக்கு? சிலபஸ் முடித்து நோட்ஸ் போட்டு டிஓ சைன் பண்ணோடனே இந்தியாவை ஜெயிச்சிட்டிங்களா? எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ஒரு இடத்துல கூட ஒருத்தர் சார் ஒரு டிஓ போனால் அவரை பார்க்க முடியலைன்றான். என்னையா இந்த நாடு? இவரெல்லாம் சிஎம் ஆனா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஐஜி ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவரை எந்த வினாடியும் ஃபோனில் அடித்தா எடுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போதே அவரை கூடவெல்லாம் சொல்லலை, நாங்கள் அனுபவிச்சுட்டு சொல்கிறோம். அதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்கள் யாருமே கம்ப்ளீட் கான்சியஸ்னஸில் இல்லைங்க சார்.
நான் உட்பட சேர்த்துங்க. நம்ம கான்சியஸ்னஸாக வருவதற்கு நீங்கள் திட்டம் போடுங்க. என் பிள்ளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் சாப்பிட்றது கை சோறு வைக்கிறோம்லங்க சார், அந்த சாப்பாடு நம்ம பையனுக்குனால வந்தது. அவன் தான் நமக்கு பே மாஸ்டர். காந்தி சொன்னது மாதிரி நினச்சி பாருங்கள். ஐயோ இவனுக்கு நிறையா நம்ம சொல்லித்தரணும், நிறையா ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறையா படிக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்து 3 மணி நேரம் பண்ணது எதுக்கு டியூஷன்? அது 2 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். சிபிஎஸ்சியில் இருக்க டீச்சராக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியில் இருக்க டீச்சராக இருக்கட்டும், மெட்ரிக் டீச்சராக இருக்கட்டும், யூடியூப்பில் அத்தனையும் இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லித்தர முடியும்? உங்கள் பாடத்தை சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பிளான் கிங்டத்தை போட்டு பாருங்கள் 7th. இதுக்கு மேலே சொல்ல முடியும்? பார்த்துருக்கீங்களா? பார்த்து நோட்ஸ் போட்டிங்களா? நோட்ஸ் போட்டு வந்து செஞ்சுருக்கீங்களா? வந்து ஒரு 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 யூடியூப் பார்க்கும்போது அதே பிளான் கிங்டம் இன்னொரு யூடியூப்பில் இன்னொரு வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படி சொல்லியிருப்பாங்க. அனட்டமி என்ன பண்ணுனீங்கன்னு தான் கேட்குறேன். சும்மா கேட்டால் நாங்கள் ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கோம், காலையிலேருந்து டயர்டாகிடும், கத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க பசங்க. அவனை வந்து டியூன் பண்ணுறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இல்லைன்னா வேறு வேலை இருக்குல்ல, நிறையா பார்த்துடலாம்ல. ரொம்ப சங்கட்டமெல்லாம் போடுவீங்க, அதெல்லாம் படாதீங்க. நான் ஒன்றும் புரட்சி வீரன் கிடையாது, ஆனால் நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வாங்க உட்காருங்க சார், நாங்கள் 80 பிள்ளை இருக்குது சார், எங்கே நீங்கள் ஆக்கி போடுங்கன்னு சொல்லுங்கள், நான் சிலபஸ் கொடுக்குறேன், ஆக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். 80 பிள்ளையும் ஆக வேணாம், 10, 20, 30, 40 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. 5, 10ன்னு போங்க சார். அதுக்கு என்ன வேலை பார்க்குறீங்க? வகுப்புக்கு வர்றீங்க, பாடம் நடத்துகிறீங்க, அப்படியே போயிடுறீங்க. இதையெல்லாம் கடந்து ஒரு சில ஆசிரியர் இருக்காங்க, அதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் என்னமோ தப்பிச்சுக்கிறதுக்காக எல்லா ஆசிரியர்களையும் சொல்லிவிட்டு இப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்க. வந்து நானெல்லாம் ஒரு கல்வித்துறையில் நம்பர் 1 ஒரு போஸ்ட்டில் இருந்தேன்னா 3 வருஷத்தில் அது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு சார் பண்ணுறீங்க? அவனை வந்து 12 வயசாகி 17 வயசு வரைக்கும் சிறைக்குள்ளே வச்சுட்டு வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் ஒழுக்கமான குழந்தைகள், உண்மையான குழந்தைகள், சத்தியமான குழந்தைகள், கடவுளுடைய குழந்தைகள். அதுக்கு பூரா கேட்குறதுக்கு ரொம்ப சங்கட்டமெல்லாம் படுவீங்க. ஆசிரியர்கள் தான், பெற்றோர்கள் சுகமாயிருவாங்க சார். நான் அகஸ்திய பாரு, ஆசிரியர்கள் பூரா சலனப்படுவீங்க. என்ன சலனப்படுறீங்க? இத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு எல்லாம் இந்த சம்பளம், அப்புறம் ஆஃப்டர் பென்ஷன், இதில் என்ன சலனப்படுறீங்க? ஆமாடா இவர் சொல்கிறானே, இந்த ஆள் ஒரு ஆள் எவனோ கத்துறானே, இதெல்லாம் உண்மையிலே செஞ்சு நம்ம எத்தனை பேரை உருவாக்கணும்னு நினச்சி பாருங்கள். உருவாக்கி நம்ம எங்கே இந்த ஸ்பேஸ் கொண்டாந்துட்டோம். என் பையன்தான் சுந்தர பிச்சை மாதிரி வந்திருக்கான், அவனை கேளுங்க நான் என்ன கொடுத்தில்லை. படிப்பு கொடுக்குறதில்ல, அதை காட்டிலும் சுவாமிஜி சொன்னது தான் அவனுக்குள்ளே இருக்க பொட்டன்ஷியல், ஆற்றல், அறிவு, திறமை, அத்தனையும் சொல்லணும். ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், குழந்தைகளை வந்து படிப்பு மட்டும் இல்லை, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? நீங்கள் வந்து இப்போ என்னென்ன விஷயம் இருக்குது? ஒருத்தன் பாஸ் பண்ணணும்னா சில ஆசிரியர்கள் சொன்னது தான் சார், எவனையும் ஃபெயில் ஆக்கிறாதீங்க. அது ஃபெயில் ஆக்கிட்டால் நம்மளுடைய எஜுகேஷனல் ரேட்டு போயிடுமா வெளியே கேட்குறது. பஞ்சாப் நாட்டு இது ஆந்திராவில் நம்ம தான் நம்பர் 1, இந்தியாவிலே ஆந்திரா நம்பர் 1, தமிழ்நாடு நம்பர் 1 கல்வியில் காமிக்கணுமா? இதெல்லாம் கான்செப்டே கிடையாது. இதெல்லாம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்மளுடைய உணர்வுகளை பதிகிறேன், நிறைய பதியணும்னு வருது. நான் ஒன்றும் சேலஞ்சு பண்ணுறேன், வாங்க உட்காருங்க, நினச்ச நேரம் வாங்க, எல்லாம் வாங்க, எஜுகேஷனல் மினிஸ்டர்ந்து வாங்க, டிஓ வாங்க, சிஓ கேளுங்க, நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். சார் இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடத்த முடியாது சார். ஏன் நடத்த முடியாது சொல்லுங்கள்? நான் இப்படி நடத்துங்கன்றேன். உண்மை தானே? ஒவ்வொரு குழந்தையும் காலையிலேருந்து உங்களோட 6 மணி நேரம் 6 வகையான டீச்சர்கிட்ட இருக்கிறது உண்மை தானே? அந்த 6 வகையான டீச்சர் பர்சனலாக ஒரே வகுப்பை 20 வருஷமாக அந்த சயின்ஸே நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே ஹிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதிலிருந்து அப்டேட்டிங் என்ன பண்ணாங்க? இவனுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க? இவனை செல்ஃப் எஸ்டீமாக உருவாக்குறதுக்கு என்ன சொன்னாங்க? இப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி போதை கலாச்சாரம் வந்திருக்குமா சார்? வந்திருக்கு. அதை கேட்டால் இப்போ பள்ளிக்கூடத்தில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அடிக்கிறதுனால நீங்கள் உருவாக முடியாது. பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு திறனை உருவாக்கக்கூடிய சிந்தனை வரணும் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சிந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.